சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாம எல்லாத்துக்கும் என்னையே சந்தேகப்படுற. பொன்னி என்ன பேசுற? ஒருவேளை செபந்தி கேட்க சொல்லியிருந்தாலும் அதுல என்ன தப்பு இருக்குங்கிற? பத்திரத்தை வாங்கிட்டு போயிருக்க, அதை வச்சு என்ன லோன் வாங்கியிருக்கேன்னு கேக்குறாங்க. இதுல என்னமா தப்பு இருக்கு? இதுக்கே நீ மல்லுக்கு நிக்கிற? இப்பதானே மாமா கொடுத்திருக்கீங்க. கொடுத்த உடனே எவ்வளவு வச்ச, எதுக்கு வச்சேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லாம தானே எல்லாரும் கேக்குறீங்க. பாருமா, நாங்க நம்பிக்கை இல்லாம கேட்கல, தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆர்வத்துல கேக்குறதுதான். உங்க எல்லாருக்கும் சந்தேகம் மாமா. எங்கடா இவ மொத்தமா வீட்டை கொண்டு போய் யார் பேர்லயாவது எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போயிருவான்னு பயம். அதனாலதான் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. பின்ன பயம் இருக்காதா? நீ என்னமோ நல்லவ மாதிரியே பேசுற. உன்கிட்ட சாதாரண பேப்பரை கொடுத்தாலே திரும்பி வருமான்னு தெரியாது. இதுல வீட்டு பத்திரத்தை கொடுத்தா எப்படி பயம் இல்லாம இருக்கும்? அது சொல்லுங்க. ஏய் பூர்ணி, எனக்கு உன் மேல இருக்கிற சந்தேகத்துல தான் கேக்குறேன்னு முன்னாடியே நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் சொல்லிருப்பேன். அதை விட்டுட்டு எதுக்கு சும்மா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? பூர்ணி, இங்க யாரும் சுத்தி வளைச்செல்லாம் பேசல. பத்திரத்தை வச்சு எவ்வளவு காசு வாங்கினேன்னு கேட்டா எதுக்குமா இந்த பேச்சு பேசுற? இந்த பாரு, பதில் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, இல்லன்னா விட்டுரு. மாமா, அப்படியெல்லாம் இந்த வீட்டை யாருக்கும் விலை பேசி எல்லாம் வித்துற மாட்டேன். எனக்கு தேவையான காசுக்கு மட்டும்தான் நான் லோன் அப்ளை பண்ணிருக்கேன். அதையும் நான் கூடிய சீக்கிரமே பிசினஸ்ல காசு வர ஆரம்பிச்சுதான் திருப்பி கொடுத்துருவேன். உங்க பத்திரம் அப்படியே பத்திரமா உங்களுக்கு திரும்பி வந்துரும், சரியா? பூர்ணி, ஒரு பேச்சுக்கு கூட உன்கிட்ட கேட்க கூடாதா? நீ என்ன பண்ற, அதுல எங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா இப்படி நினைச்சுதானே கேக்குறோம். உங்க சப்போர்ட்டே எனக்கு வேண்டாம் தான் சொல்றேன். திரும்பி திரும்பி சப்போர்ட்னு சொன்னா எப்படி? நான் என்ன சின்ன குழந்தையா சப்போர்ட் பண்றேன்ட்டு? எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என் வீட்டுக்காரர் இருக்காரு. ஓ, அப்போ என்ன பண்ணலாம்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க? முடிவு பண்ணாமலா? முடிவு பண்ணாம இவங்க கிட்ட காசு கேப்பேன்? சரி பூர்ணி, நீ இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எப்படி உன்னோட பிசினஸ்ல தலையிடுறது? உனக்கு என்ன விருப்பமோ அப்படியே பண்ணு. மாமா, நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நான் பண்ற பிசினஸ்க்கு நாளைக்கு பால் காய்ச்ச போறேன். அதனால நீங்க எல்லாரும் வந்துருங்க. ஏமா, நாளைக்கு பால் காய்ச்ச போறியா? ஆமா மாமா, எல்லாரும் வந்துருங்க. பாட்டி உங்களையும் தான். ஏண்டி, என்ன பண்ண போறேன்னே சொல்லாம சும்மா பால் காய்ச்ச போற வந்துருங்கன்னு சொன்னா குடிக்க பால் இல்லாமையா நாங்க உட்கார்ந்துருக்கோம்? பாட்டி, பூர்ணிமா ஆசைப்பட்டு கூப்பிடுறால, இருந்து நடத்தி கொடுங்களேன். ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? பூர்ணி, பாட்டி மாமா எல்லாரும் வருவாங்க, கவலைப்படாத. நான் இவங்களை அனுப்பி வைக்கிறேன். இவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு மேடம் நீங்க வர மாட்டீங்களோ? நான் வந்தா நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவ. நீ என்ன பிசினஸ் பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். பால் காய்ச்சற அன்னைக்கு நான் இதுக்கு தேவையில்லாம அங்க வந்துகிட்டு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து என்ன குறை சொல்லுவேன். பாத்தீங்களாங்க எப்படி தப்பிக்கிறான்னு பாருங்க. இவங்கள தானே நீங்க சொன்னீங்க எங்க அண்ணி எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அவ்வளோ சப்போர்ட்டா இருக்கிறவங்க வந்து கலந்துக்க வேண்டியதானே? எல்லாம் வெளி வேஷம், உள்ளுக்குள்ள அப்படியே பொறாம. எங்கடா இவங்க வளர்ந்து நம்மளை விட பெரிய ஆள் ஆடுவாங்களோன்னு பொறாம. பூர்ணி, நீயும் ரகுவும் வளர்றது பார்த்து நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம். நம்மள யார் வளர்ந்தா என்ன, எல்லாம் இந்த வீட்டுக்கு தானே வரப்போகுது. அவ்வளோ அக்கறை இருந்தா நாளைக்கு ஆளா நீ தான் வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு இவங்களெல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்ற. இப்போ என்ன பூர்ணி, நாளைக்கு காலையில நானும் வரணும், அவ்வளவுதானே? வரேன், விடு. காலையில நான் நேரத்தோட காய்ச்ச போறேன். அதனால எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. தூங்கிட்டோம் அப்படி இப்படின்னு ஏதாவது ரீசன் சொல்லி என்ன ஏமாத்திராதீங்க. ஏண்டி, இத்தனை வருஷத்துல என்னைக்கு நீ எங்களுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிச்சிருக்கிற? புதுசா பேசுற. எல்லாருக்கும் 6 மணிக்கு விடியும்னா உனக்கு 9 மணிக்கு தான் விடியும். நீ என்கிட்ட பேசுறிய? அதெல்லாம் பழைய பூர்ணிமா. இனி பிசினஸ்னு வந்துட்டா நீங்க வேற பூர்ணிமாவை பாப்பீங்க. நாளையில இருந்து பாருங்க.
டே ரகு, பூர்ணிமா சொல்லித்தான் எங்களுக்கு தெரியணுமா? ஏன் நீ சொல்ல மாட்டியா? இல்லப்பா, எல்லாரையும் இவ தான் இன்வைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அதனால தான் நான் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் எல்லாரும் நாளைக்கு காலையில் வந்துருங்க. ஏங்க, குறிப்பா உங்க அன்னைக்கு சொல்லுங்க. அவங்க தான் நாளைக்கு சீஃப் கெஸ்டே. வரேன் பூர்ணி. நாளைக்கு வா, இருக்கு உனக்கு. இவ்ளோ நாள் இந்த பிசினஸ் வச்சு தானே ஆடிக்கிட்டு இருக்க. என்னோட பிசினஸ் என்னன்னு நாளைக்கு காட்டுறேன் உனக்கு.